வணக்கம் நேர்களே. ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். இது தேர்தல் களம். இந்த நேரத்தில் ஒவ்வொருவரின் பேச்சுக்களும், அரசியலை சார்ந்த ஒவ்வொருவரின் பேச்சுக்களும் முக்கியத்துவம் பெறுகிறது. அதை கூர்ந்து கவனிக்கும் அனைவராலும். அப்படி ஒரு பேச்சுதான் இன்றைய விவாத நேரத்தின் தலைப்பாக அமைந்துள்ளது. தலைப்பை பார்க்கலாம். அரசியலுக்கு வரக்கூடாது என ரஜினியை மிரட்டிய திமுக. ஆதவ் அர்ஜுனா. மிரட்டலை சமாளிக்க விஜயிடம் வலிமை உள்ளதாக ஆதவ் அர்ஜுனா பேச்சு. ஆதவ் அர்ஜுனா பேச்சுக்கு ரஜினி ரசிகர்கள் கடும் கண்டனம். ரஜினியின் ஆளுமையை கொச்சைப்படுத்தக்கூடாது திருமா. ரஜினி, விஜயகாந்த், கமலை கடந்து அரசியலில் விஜய் சாதிப்பாரா? இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு து.க. பகலவன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அடுத்ததாக இணையத்தின் வழியாகவே இணைகிறார் அரசியல் விமர்சகர் முனைவர் சிவசங்கர் அவர்கள். சார் வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு கரு ஜெயக்கண்ணன் அவர்கள். சார் வணக்கம். பகலவன் சார், உங்களிடமிருந்துதான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொன்ன கருத்தை திருமா அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ரஜினிகாந்த் போன்ற ஒரு முக்கிய பிரபலம் அவரை பற்றிய ஒரு கருத்து, அதாவது அவரை மிரட்டியதாக திமுக சொன்னது அவருடைய ஆளுமையை கொச்சைப்படுத்துவதாக உள்ளது. என்ன வேண்டும் என்றாலும் பேசிவிடக் கூடாது என்று தன்னுடைய ஒரு எதிர்கருத்தை முன்வைத்திருக்கிறார் திருமா அவர்கள். நீங்கள் ஆதவ் அர்ஜுனா பேசியது மட்டுமில்லாமல் இந்த மாதிரியான மிரட்டலுக்கெல்லாம் பயப்படக்கூடியவர் அல்ல விஜய், அவரிடம் வலிமை உள்ளது என்றும் தெரிவித்திருக்கிறார். இது பற்றி உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களிடத்திலே நேரடியாக பேசி பழகியவர் நான். அந்த வகையில் அவருடைய சிந்தனை, செயல், அவருடைய தொலைநோக்கு பார்வையை ஊடக வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய உங்களை போன்றவர்களுக்கு, சகா பங்கேற்பாளருக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கும் அவர் பொதுவெளியிலே பேசியிருக்கிற பேச்சுகள் எல்லாம் இன்றைக்கும் சோசியல் மீடியாவில் அப்படியே இருக்கிறது. ஒரு துரும்பு சீட்டு கூட இல்லாமல் 1 மணி நேரம் அல்ல, 4 மணி நேரம் அல்ல, ஒரு நாள் முழுவதும் பேசக்கூடிய ஆற்றலை பெற்றவர். அவ்வளவு பெரிய தொலைநோக்கு பார்வை, அவ்வளவு பெரிய அரசியல் செய்திகளை உள்வாங்கி வைத்திருப்பவர். நுனி பொழுதில் கேட்கிற கேள்விக்கு பட்டென்று சிரித்துக் கொண்டே பதில் செய்கின்ற மிகப்பெரிய ஆளுமை மிக்க ஒரு அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள். திரைப்படத்துறையில் அவர் பல்வேறு சாதனைகள் படைத்திருந்தாலும் பல்வேறு அறிவு சார்ந்த புத்தகங்களை படித்து தன்வசைப்படுத்தி கொண்டு வைத்திருப்பவர். அவரோடு விஜய் அவர்களை ஒப்பிட்டு பேசுவது என்பது நகைப்புக்குரிய செய்தியாக பார்க்க வேண்டும். அப்படித்தான் அவருடைய விஜய் அவர்கள் யாருக்கும் அஞ்சாதவர் என்று சொல்லியிருக்கிற ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு திரைப்படம் வெளிவராத போது, அம்மையர் ஜெயலலிதா அவர்கள் ஊட்டிலே இருந்த போது பயந்து கொண்டு கையை கட்டி கொண்டு நடுங்கிக் கொண்டு அவங்க இருந்த கொடநாடு பங்களாவில் இருக்கிற கேட்டு முன்பு நின்று கொண்டவர்கள் தான் தந்தையும் மகனும். அதை நாம் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. அவர் அச்சம் கொண்டவில்லை என்பதனால் இது சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு பம்மியமாக அங்கு உட்கார்ந்து கொண்டு நான் உங்களுக்கு பிரச்சாரம் செய்கிறேன், என் திரைப்படத்தை வெளியே விடுங்கள் அம்மா என்று கெஞ்சியது எந்த அடிப்படையை காட்டுகிறது, எதை காட்டுகிறது? அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு முறை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் செஞ்சாட்டு கோட்டைக்கு போகிற போது அவரை போக்குவரத்து இடையூறாக இருக்கிறது, போக்குவரத்திலே தடுத்து நிறுத்தினார்கள். அவர் படப்பிடிப்புக்கு செல்ல வேண்டும், அவசரமாக அங்கே இருக்கிறார்கள். ஆனாலும் போக்குவரத்து காவலர்கள் வழிவிடாமல் சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில நிறுத்தினார்கள். ரொம்ப நேரம் காத்திருந்த அந்த ரஜினிகாந்த் அவர்கள் காரை விட்டு கீழே இறங்கி நான் நடந்தே செல்கிறேன் என்று சொன்னார். அவர் நடந்து சென்ற போது மக்கள் அலைக்கடலில் திரண்டி அவரை சூழ்ந்ததுதான் பெரிய போக்குவரத்து நெரிசல் என்று உடனடியாக போக்குவரத்து காவல்துறை அவருக்கு வழிபட வேண்டும், அவரை சீரமைக்க வேண்டும் என்று கோடம்பாக்கம் வரையிலே அவரை பாதுகாப்பாக அழைத்து சென்று அவரை வழிபெற்றது வரலாற்று சான்றுகள் இருக்கிறது. சரிங்க சார். பகலவன் சார், செய்திகளை பகிர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். இடையூறு செய்வதற்கு மன்னிக்கவும். சற்று முன்னதாக அரங்கிலே நம்முடன் இணைந்திருக்கிறார் மற்றொரு விருந்தினர், மூத்த பத்திரிகையாளர் திரு கோவிந்தராஜன் அவர்கள். சார் வணக்கம், உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். பகலவன் சார், நீங்கள் தொடரலாம். அதாவது அப்படி ஒரு நிலைக்குள்ளே இருக்கின்ற ஒரு அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் திமுக மிரட்டிவிட்டது, திமுக அவரை பேசியது என்று சொல்ல
எதை பேச வேண்டுமானாலும் அவர் நேராக இருக்கிற போது மூஞ்சுக்கு நேராக பேசக்கூடிய ஆற்றலை படைத்தவர் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள். அதாவது திமுக இன்றைக்கு இருக்கிற அண்ணன் முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மேடையிலேயே மூத்த அமைச்சர்கள் எல்லாம் அவர் எப்படி பேசினார் என்பது வந்திருந்தது. அது எவ்வளவு பெரிய செய்தியாக மாறியது என்பதை நாம் அனைவரும் பார்த்திருக்கிறோம். அதன் பிறகு சமீபத்தில் நடந்த ஒரு விழாக்களில் கூட நான் அன்றைக்கு பேசியது ஒரு மிகப்பெரிய விஷயமாகிவிட்டது. நான் எல்லோரும் கை தட்டியதன் மூலமாக நான் சொல்ல வந்த செய்தியை சொல்லவில்லை, நான் இப்படி பேச வந்தேன் என்று சொல்லி அதை சரி செய்யக்கூடிய அவ்வளவு பெரிய ஆற்றலுக்குரிய ஒரு மனிதர். இன்னும் சொல்ல போனால் ஆடம்பரத்தை விரும்பாதவர், எளிமையை விரும்பக்கூடியவர், எளிமையோடு இருக்கக்கூடியவர். என்னை வழியில் எங்களும் நடக்க விடவில்லையே, வீதிகளில் நடக்க விடவில்லையே, கடைகளுக்கு போக விடவில்லையே என்றுதான் வருத்தம் கொள்கிறார். என்னை பார்ப்பதற்கு முன்னெடுத்துக் கொண்டு வர வேண்டும், கூட்டம் கூட்டமாக சேர வேண்டும் என்று எந்த இடத்திலும் அவர் விரும்பியதே இல்லை, அப்படி விருப்பப்பட்டவரும் இல்லை. அதே நேரத்தில் இந்த இந்தியா அரசியலில் இருக்கின்ற செய்திகளை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பேட்டியாக பக்கமாக படித்து வைத்திருப்பவர், புரிந்து வைத்திருப்பவர், அறிந்து வைத்திருப்பவர். சரிங்க சார். பகலவன் சார், நிச்சயமாக ரஜினி அவர்கள் ஒரு நல்ல மனிதர் அப்படின்றத மிகவும் தெளிவாக பல செய்திகளை மேற்கோள் காட்டி சொன்னீங்க. முக்கியமான விஷயம் என்ன, இவ்வளவு பெரிய ஆளுமை சரிதான், ஆனால் திமுக மிரட்டி இருக்கிறது என்று வித்தின் கொட்டேஷன் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்திருந்தார். அப்படியெல்லாம் மிரட்டுவதற்கு வாய்ப்பு இருந்ததா, மிரட்டப்பட்டாரா, மிரட்டலை எப்படி அவர் சமாளித்தார் என்பதுதான் இன்றைய விவாதம். அதாவது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் யாரை சொன்னால் அவர் செய்தி முதன்மையான செய்தியாக வரும் என்று திட்டமிட்டு இது போன்ற செய்திகளை பரப்புகிறார். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இதுக்கு முன்பு யாருக்காவது தெரியுமா? திமுகவுடன் பணியாற்றிவிட்டு விடுதலை சிறுத்தையில் தன்னை இணைத்துக் கொண்டு எங்கள் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அருகில் நின்று கொண்டு தொலைக்காட்சிகளில் முகத்தை காட்டிவிட்டு தன்னை ஏதோ மேதாவதி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். இப்போது நான் கூட இருக்கிறேன், நம்மளுடைய நண்பர்கள் இங்கே இருக்கிறார்கள். நாளைக்கு நம்மளுடைய முதல்வர் அருகில் நின்று ஊடகங்களில் தொடர்ந்து முகத்தை காட்டினால் வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவர்கள் என்னை பெரிய ஆளாகத்தான் பார்ப்பார்கள். ஆனால் எனக்குத்தான் தெரியும் நான் யார் என்று. அதை போல முகத்தை காட்டிவிட்டு பொதுவெளியிலே முகத்தை தெரிந்து விட்டது என்பதற்காக இப்படி தம்பட்டம் அடிப்பது என்பது கேலி கூத்தாக இருக்கிறது. ஆதவர்ஜனா அவர்களுக்கு முதலில் அரசியல் புரிய வேண்டும், முதலில் யாரை பேச வேண்டும் யாரை பேசக்கூடாது என்று அந்த நாகரிகம் தெரிய வேண்டும். முதலில் அவருக்கு நாவடக்கம் தேவைப்படுகிறது. அரசியல் என்பது மிக கூர்மையானது, ஈட்டியை விட மிக கூர்மையானது. அந்த இன்னும் சொல்ல போனால் கடல ஆழத்தை விட மிகப்பெரியது அரசியல். அந்த அரசியலில் எப்படி பேச வேண்டும் என்பதை முன்னோர்கள் ஆண்டிருக்கிற அண்ணா, பேரறிஞர் அண்ணா முதல் கலைஞர் வரை இன்றைக்கு இருக்கிற மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எந்த கேள்விக்கும் முகசுலைக்காமல் பதிலளிக்கக்கூடிய ஆற்றல் வாழ்ந்த தலைவர், அன்பு தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவருடைய பார்வையை பார்க்க வேண்டும், அவருடைய தொலைநோக்கு சிந்தனைகளை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு வரக்கூடிய அரசியல் சங்கதிகளுக்கு ஒரு கூகுள் இன்னைக்கு ஒரு டிக்ஷனரியாகவும் இருக்கக்கூடியவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள். சரிங்க. ஆகவே அரசியலை புரியாமல் ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி ஆயா வடசுட்ட கதையாக சொல்வது என்பது. சிவசங்கர் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது பகலவன் சார் அவருடைய கருத்துக்களை எல்லாம் வெளியிடும் போது ரஜினிகாந்த் அவர்கள் மிகப்பெரிய ஆளுமே, எவ்வளவு எளிய மனிதர், அவரை பற்றிய கருத்துக்களை முன்வைக்கும் பொழுது நாம லைம் லைட்ல வருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் ஆதவ் அர்ஜுனா இப்படியெல்லாம் பேசியிருக்காரு. அது தவிர அரசியல் என்பது ஆழமானது, வலிமையானது, கூர்மையானது. அதை கையில் எடுக்கும் பொழுது அது எதிர இருக்கிறவங்களை எந்த அளவுக்கு காயப்படுத்துமோ அதே அளவுக்கு நம்மளையும் அப்படின்றத மனசுல வச்சுட்டு தான் ஒவ்வொரு வார்த்தையும் பேச வேணும் அப்படின்னு மேற்கோள் காட்டி பேசினாரு. நீங்க ஆதவ் அர்ஜுனாவோட அந்த வார்த்தைகளை எப்படி பாக்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் பகலவன் அண்ணன் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ரஜினிகாந்த் அவருடைய பெருமையை பற்றி நிறைய சொன்னாங்க. நம்ம அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம், இவ்வளவு பெருமைகள் இருக்கிற ஒரு மனிதர் அரசியலுக்கு வந்தா மு.க. ஸ்டாலின் என்ற ஒரு மனிதர் காணாம போயிருவார். இது 1991 அப்படின்னா 91 அப்புறம் கருணாநிதிக்கு அப்புறம் யாரை கொண்டு வரலான்னு திமுக அவங்க பிளான் பண்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது அது ஒரு குடும்ப கட்சி. ஸ்டாலின் தான் கொண்டு வரணும்னு அவங்க எதிர்பார்த்ததுனாலதான் வைகோங்கிற ஒரு பெரிய மனிதர் வெளியே அனுப்புனாங்கன்னு சொல்லலாம், வெளியே வந்தாருன்னு சொல்லலாம். அதாவது யாரெல்லாம் ஸ்டாலின் அவர்களுக்கு போட்டியா வருவாங்களோ அவங்க எல்லாம் ஒண்ணு ஓரம் கட்டப்படுவாங்க ஆட்டோமேட்டிக்கா, இல்ல அவங்க வெளியே போற அளவுக்கு நிர்பந்திக்கப்படுவாங்க. இந்த அடிப்படையில் இந்த அரசியல் இந்த வருஷம் வரும்போது அண்ணன் சொன்ன அத்தனை பெருமைகளும் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட மனிதர்கள் அரசியலுக்கு வருவே வரமாட்டேன் பல நேரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும். ரசிகர்களுக்கு வந்துருவாரா, இன்னைக்கு வந்துருவாரா, நாளைக்கு வந்துருவாரா அப்படின்னு ஒரு பதட்டத்திலேயே வச்சிருந்தாரு. உண்மையான ஒரு அண்டர் பிரஷர்லேயே தான் வச்சிருந்தாரு.
திடீர்னு ஒரு நாள் நான் வந்து அரசியலுக்கு வர்றேன், கொடியெல்லாம் அறிமுகப்படுத்துறேன், மாவட்ட செயலாளர்லாம் கூப்பிடும் போது இன்னும் இந்த பிரஷர் அதிகமாகுது. ஆனா அப்ப அதிகமாகும் போது அடுத்த பிரச்சனை என்னன்னா, அது வரைக்கும் சீஃப் மினிஸ்டர் ஒரு தடவை கூட ஆகல ஸ்டாலின். இவர் கட்சி ஆரம்பிக்கிறேன் சொல்லும் போது ஒரு தடவை கூட வந்து ஸ்டாலின் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகல. அப்ப இவர் வந்தால் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவாரு, நமக்கு அந்த வாய்ப்பு நம்மளை விட்டு பறி போயிருக்கிற ஒரு எண்ணத்துல பல விஷயங்கள் பண்ணாங்க. யாரு அது வரைக்கும் யாருக்கு அந்த எண்ணம் இருந்தது? யாரு என்ன பண்ணாங்க? இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, இவர் கட்சி ஆரம்பிக்க போறாரு, ரஜினி வந்து கட்சி ஆரம்பிக்க அந்த சமயத்துல ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு தடவை கூட வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகல. அந்த காலகட்டத்துல சரி, அவர் எதிர்கட்சி தலைவராக தான் இருக்காரு. சப்போஸ் இவர் அரசியலுக்கு வந்துட்டால் நம்மளால வந்து கட்டாயம் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் வர முடியாது. அதற்காக வந்து அவங்க வந்து பல தடங்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ ரஜினி அவர்களுக்கு சார் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் அப்படின்றது தேர்தலின் மூலமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது இல்லையா? ஸோ யாரோ ஒருத்தவங்க அந்த போஸ்ட்டுக்கு வர்றதுனால நம்ம போஸ்ட் அப்படின்றது ஒரு நிறுவனத்தில் இருக்கின்ற அந்த ப்ரமோஷன், டிமோஷன், டிரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது அரசியலுக்கே அவர் வரவிடக்கூடாது என்று திமுக மிரட்டியதா? கட்டாயம் நான் உறுதியா நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க வந்து இவருடைய எண்ணம் வந்து திமுக அடுத்த தலைவர், அதுக்கப்புறம் வந்து கருணாநிதி அவர்களுக்கு அப்புறம் நான் தான் வரணும், அதுக்கப்புறம் வந்து சீஃப் மினிஸ்டர் வரணும் அப்படின்னா ஆப்போனன்ட் யாருமே இருக்கக்கூடாது. பெரிய லெவல்ல ஒரு ஃபேம் உள்ளவங்க வந்தால் நம்மளுடைய அரசியல் வாழ்க்கை, அதாவது சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்ங்கிறது கனவாகவே போயிடும். அந்த எண்ணத்துலதான் வந்து நீங்க இந்த சன் பிக்சர்ஸா இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய எந்திரன் 1, எந்திரன் 2, மிகப்பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் வந்து ஒரு இன்டைரக்ட் நேரடியாகவும் மறைமுகமாக சார் அப்போ நீங்க சொல்றபடி பார்த்தா அப்போ ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் வருவாரோ என்று நினைக்கின்ற ரஜினி அவர்கள் மறுபக்கமும் தான் இருந்தாங்க. அப்போ ஸ்டாலின் எதிர்க்க இருக்கிற வேற யாருமே உங்களுக்கு அந்த போஸ்டுக்கு வரக்கூடிய தகுதியோட இல்லையா? மத்தவங்க எல்லாம் பாத்துக்க அவருக்கு எந்த பயமும் இல்ல, ரஜினி வந்தால் மட்டும்தான் நம்ம வர முடியாதுன்னு நினைச்சாரா? அதாவது சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்ல அந்த டாப் 5ல நீங்க சொல்றீங்க அப்படின்னா இவரு ஒரு போட்டியாளர். அப்ப ஏற்கனவே ஒரு போட்டியாளர் இருக்கிறார், ஸ்டாலின் இருக்கிறார் அப்படின்னா எதிர்கட்சி தலைவர் ஏடிஎம்கே அப்போதைய சீஃப் மினிஸ்டர் ஏடிஎம்கே இருக்கிறாங்க. அப்ப இன்னொரு போட்டியாளர் வந்து விட்டால் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது, நமக்கான வாய்ப்புகள் குறைந்து விடுங்கிறேன். 2 பேர் போட்டி போடுறதுக்கு ஒரு 3 பேர் 4 பேர் அந்த காம்படிஷன் அதிகமாகும் போது நமக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிடும். அதை எப்படி தடுக்கலாம்? நேரடியாக அவர் வந்து நீங்க கொடியெல்லாம் அனௌன்ஸ் பண்றாரு, மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் வர சொல்றாரு சென்னைக்கு, ரசிகர்கள் பயங்கர உற்சாகமா இருக்கிறாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா வந்து இல்ல வேண்டாம் எனக்கு இது முடியாதுங்கிறத சொல்லும் போது அந்த காலகட்டங்கள்ல தான் எந்திரன் 1, எந்திரன் 2 மிகப்பெரிய பட்ஜெட் படங்களை சன் பிக்சர்ஸ் வந்து ஒப்பந்தம் பண்றாங்க. சரிங்க சார், மறைமுகமா ஒரு நிர்பந்தம் இருந்ததுனாலதான் அவரால் அதை பண்ண முடியல, அதுல வந்து வித்ரா ஆறாரு. ஓகேங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஜெயகண்ணன் சார், அதாவது இருவருமே மாறுபட்ட கருத்துக்களை வந்து முன்வைத்திருக்காங்க. அதுவும் பகலன் சார் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு, எதிர்க்க ஆப்போனண்டே இருக்கக்கூடாதுன்னா ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது, அதனால் கண்டிப்பாக அவர் மிரட்டப்பட்டார் அப்படின்னு ஆணித்தரமா சொல்லியிருக்காரு. உங்களுடைய கருத்து? இல்லை, ரஜினி அவர்களை மிரட்டி அதன் மூலமாக அரசியலுக்கு வரக்கூடாது என்று சொல்லும் அளவிற்கு இங்கே யாரும் கிடையாது. அந்த வேலையை திராவிட முன்னேற்ற கழகம் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. ரஜினி அவர்களுடைய அரசியல் என்பது ஆரம்ப காலம் தொட்டு அவர் அரசியல் சார்ந்து வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து செயல்பட்டவர் அல்ல. அவர் வந்து நடிகராக புகழ் பெற்றார். அதன் பிறகு அவர் அரசியலுக்கு வருவாரான்னு மக்கள் மத்தியில் தான் அந்த பேச்சு இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் மற்ற கட்சிகள்லாம் ஒருவேளை அரசியலுக்கு வருவாரா அப்படிங்கிற செய்தியோடு காத்திருந்தார்கள். 1991 96 முறை அம்மையார் ஆட்சியின் காலம் நேரடியாக அவர் ஒரு சில காரணங்களால் பாதிக்கப்பட்டார். அதில் திரைப்படங்கள் அன்றைக்கு இருந்த செல்வி ஜெயலலிதா அம்மையாரை எதிர்த்து சில கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது ரஜினிகாந்திற்கும் ஜெயலலிதாவிற்கும் மோதல் போக்கு இருப்பதாக அப்பொழுது பத்திரிகைகளும் ஊடகங்களும் சொன்னார்கள். அதனால் அரசியல் கட்சி ஆரம்பித்து 1996 தனி கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிப்பார் என்ற போன்ற செய்திகள்லாம் இருந்தது. ஆனாலும் கூட அவர் அரசியல் சூழல் கருதி அன்றைக்கு காங்கிரஸ் பேரியக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்த போது பிரிந்த தமாக தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. மூப்பனாரும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைத்த போது அந்த கூட்டணிக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்தார். அந்த கூட்டணிக்கு ஆதரவை தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் மீண்டும் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது என்ற அந்த வாய்ஸ் முக்கியமான ஒரு அந்த குரலை கொடுத்தார். அதன் பிறகும் கூட 1996 கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவர் இணைந்து செயல்பட்டவர் அல்ல. இன்னும் சொல்லப்போனால் 1998 அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு வரும்போது மீண்டும் ஒரு முறை குண்டு வெடித்தால் கலைஞர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விடுவார் என்று சொன்ன அப்பாவி ரஜினி. அரசியலை பற்றி அவருக்கு அனைத்தும் தெரிந்து எல்லாமே தெரியும் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. ஒரு துறையில் வெற்றி பெற்றவர்களுக்கு மற்றொரு துறையில் எல்லாமே தெரியும் சொல்வதே தவறானது. இல்ல, அந்த மாஸ் இருக்கு, அவரை பார்த்தா கூட்டம் வருது, இத வச்சா சீஃப் மினிஸ்டர் ஆயிடலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய சில நடிகர்கள் தான் அப்படிதான் நினைக்கிறாங்க. ரஜினியை பொறுத்தவரை தன்னுடைய அந்த பிரபலத்தை இன்னும் அந்த பரபரப்பை தன்னுடைய திரைப்படங்களுக்காக பயன்படுத்தினாரே ஒழிய
தான் ஆட்சிக்கு வர வேண்டும், கட்சியை தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் ஆரம்பத்தில் இல்லை. ஆனால் அதை நோக்கி அவர் செலுத்தப்பட்டார் என்பது உண்மை. இன்னும் சொல்லப்போனால் அரசியல் ரீதியாக மிக முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு அவர் தயங்கினார். போன்ற அவருடைய நண்பர்கள் அவருக்கு பேருதவியாக இருந்த போதும் கூட ரஜினிக்கு நேரடி அரசியலுக்கு வர வேண்டிய அவசியமும் இல்லை, அது குறித்த சிந்தனையும் இல்லாமல் இருந்தார். ஆனாலும் கூட கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்கு திடீரென்று அவர் அவர் ரஜினி மக்கள் இயக்கத்தை ஆரம்பித்த பொழுது மீண்டும் கட்சியை ஆரம்பித்து நான் மக்களுக்காக வருவேன் என்று அவர் தன்னுடைய கருத்தை சொன்னபோது அரசியல் களம் உங்களுக்கு ஒரு நடிகர், ஒரு பிரபலமான நடிகர், இன்னும் சொல்லப்போனால் தமிழ் திரையுள்ள பல ஆண்டுகள் புகழ்பெற்ற நடிகராக இருக்கிறார். அவர் அரசியலுக்கு வரும்போது மீண்டும் அவர் ஆட்சியை பொறுப்பேற்கிற அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு செய்தி அளிப்பார். ஆனாலும் கூட எந்த சூழலிலும் திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய அரசியலை எதிர்க்கவில்லை, அவர் கட்சி தொடங்க போகிறார் என்பதை எதிர்க்கவில்லை. இப்படியெல்லாம் இருந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதை செய்தது என்று ஆதவ அர்ஜுனா சொல்கின்ற எதிர்க்க கூட இல்லை, மிரட்டு, தவறான ஒரு தகவல். இன்னும் சொல்லப்போனால் ஆதவ அர்ஜுனா ஒரு நம்பிக்கையான அரசியல்வாதியும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் எந்த ஒரு இயக்கத்திலும் அவர் ஒரு நிரந்தரமாக இருந்தவர் அல்ல. எனக்கு அண்ணன் தொல் திருமாவளவன் மீது ஒரு வருத்தம் உண்டு. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருந்த ஆதவ அர்ஜுனாவை அவர் எதற்காக சேர்க்க வேண்டும்? துணை பொதுச் செயலாளர் போன்ற உயர்ந்த பதவியை எதற்கு கொடுக்க வேண்டும்? இப்படியெல்லாம் கொடுத்ததால் தான் இது போன்ற நபர் இப்படியெல்லாம் பேசி திரிகின்ற சூழல் வந்திருக்கிறது. சரிங்க சார், நம்ம அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்றைக்கு அண்ணன் தொல் திருமாவளவன் ரஜினிக்காக குரல் கொடுத்திருக்கின்ற இந்த அருமையான ஒரு அவருடைய சூழலில் ரஜினிக்கு முக்கியத்துவமான நான் கருதுகிறேன். சரிங்க சார். கோவிந்தராஜன் சார், ரஜினி ரசிகர்கள் எல்லாம் கொந்தளித்து போயிருக்கிறார்கள். ஏனென்றால் திரைப்படத்திலேயே அவரை எதிர்த்து ஒரு வசனமோ இல்லை ஒரு காட்சிகளோ இல்லை ஹீரோயினே திட்டினா கூட அதை ரசிகர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். அப்படியான ஒரு மாஸ் ஹீரோ திரு ரஜினி அவர்கள். அவரை பார்த்து ஒரு கட்சி மிரட்டியது, அந்த மிரட்டலுக்கு பயந்து பணிந்துதான் தன்னுடைய முடிவை அவர் எடுக்கவில்லை என்று ஆதவ அர்ஜுனா இன்று பொது வெளியில் பேசியிருக்கிறார். உங்களுடைய கருத்துக்களை? அதாவது திரைப்பட பாணியிலேயே சொல்லலாம்னா பரட்டைய யாரும் மிரட்ட முடியாது. பரட்டைய யாரும் மிரட்ட முடியாது. பரட்டை 10 தான் வைப்பாரு. என்ன அவருடைய அந்த இதுலயே சொல்றேன், 10 வச்சுட்டே பரட்டை. அந்த பரட்டை 10 தான் வைப்பாரு. 96ல் 10 வச்சாரு. பூதாகரமா போய் ஆட்சியே எழுந்தது. ரஜினிகாந்த் அவர் அரசியலுக்கு வரணும்னு விருப்பப்பட்டார். நண்பர் கூட சொன்னார். 2017 அவர் தெள்ள தெளிவாக அவருடைய ரசிகர்களுக்கு சொன்னார், நான் கண்டிப்பாக அரசியல் துவங்குவேன் 2017 சொன்னார். அதற்கு பிறகு மார்ச் 2020 ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ரஜினியே சொல்றார். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நானும் இருக்கேன். மார்ச் 2020 இன்னும் எனக்கு நினைவு இருக்கிறது. அந்த 2020 பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா 2020 2 கட்சிகள், திராவிட கட்சிகள் இருக்கு, திமுக, அதிமுக, இரு மாபெரும் ஜாம்பவான் இருக்கக்கூடிய அந்த கட்சி. அப்போ கேட்குறார், 2 கட்சியை மீறி நான் கட்சியை ஆரம்பிக்கணும். ரெண்டாவது அவர் சொல்லக்கூடிய அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இது என்னன்னா, நான் வந்தால் சிஎம்மாக தான் வரணும். அதுதான் ஒரு ஹீரோவுக்கு உண்டான ஒரு இது. நான் ஜீரோவாக போக விரும்பலை அப்படின்னு கேட்டுட்டு இப்போ இருக்கக்கூடிய சூழலில் நான் சிஎம்மா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதா வரக்கூடிய தேர்தல் அவர் கேட்கிறாரு, பத்திரிகையாளர்கிட்ட கேட்கிறாரு. எனக்கு வரக்கூடிய வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா 15%, அதுக்கு மேல இருக்காது. இந்த 15% வைத்துக்கொண்டு என்னால் ஆட்சி அமைக்க முடியுமா? இந்த கேள்வியை நீங்க சொல்லுங்க. எனக்கு இருக்கக்கூடிய அந்த சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டஸை நான் இந்த இது வந்துச்சுன்னா இழந்து விடுவேன். அதனால அவர் அந்த ஆட்சி அமைக்க முடியாது, சிஎம்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ண. அப்போதான் அவர் யோசிக்கிறார், நம்ம அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதா வேண்டாமான்னு ஒரு டைலமா, ஒரு கன்ஃபியூஷன். இதனிடையே கொரோனா விட்டது. அந்த கொரோனா காலத்தில் அவர் அதையும் அவருடைய மருத்துவர்கள் ஆலோசனை பிரகாரம் அவருக்கு அப்போதான் வெளியவே தெரியுது அவருக்கு மாற்று சிறுநீரகம் அறுவை சிகிச்சை பொருந்திய ஒரு பயனாளி என்று. அப்போதான் வெளிக்கே அது வரைக்கும் யாருக்குமே தெரியாது, அப்போதான் தெரிய வருது. இதெல்லாம் சேர்ந்து அதாவது அப்படியே ஆட் ஆகி நம்ம அரசியலே வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றார். இது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதுன்ற இந்த ராஜ் டிவியில் இந்த ஒரு அவர் பத்திரிகையாளர் சந்தித்த அந்த மார்ச் 2020 அந்த இதை இங்க சுட்டி காட்ட பசுமரத்தாணி போல உங்க மனசுல நீங்காத நினைவுல இருக்கிற அந்த செய்தியாளர் சந்திப்பு. சரிங்க சார், இப்ப முக்கியமா நம்மளோட தலைப்பு என்னன்னா, ஆதவ அர்ஜுனா அரசியலுக்கு அவர் வர நினைத்தார், வரவில்லைன்னு சொல்லியிருந்தா அது ஒரு விஷயம் இல்லை. ஆனால் திமுக அவரை மிரட்டியது அப்படின்னு சொன்னதுனால தான் எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வியாகவும் குழப்பாகவும், எதற்காக இதை
ஆதவர்ஜுனா இந்த நேரத்தில் சொன்னார்றது இதை உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சிவசங்கர் சார், நீங்க ஆணித்தரமா உங்களோட கருத்துக்களை வந்து நம்ம முதல் சுற்றுல வந்து வைத்தீர்கள். அதாவது ரஜினி அவர்களுக்கு அரசியலுக்கு வருவதற்கு ஆசை இருந்தது, அதற்கான நேரமெல்லாம் கூடி வந்தது. ஆனால் அவர் வந்து விட்டால் என்னவாகும்ன்ற அனாலிசிஸை திமுக செஞ்சதுனால திமுக தலைவர் ஸ்டாலின், இப்போதைய முதல்வர் அவர்கள் அந்த இடத்திற்கு வர முடியாமல் போய்விடுமோ என்ற அனுமானத்தில் நிச்சயமாக ரஜினி அவர்கள் மிரட்டப்பட்டார்கள் அப்படின்ற கருத்தை நீங்க ஆமோதிச்சிங்க. ஆனா பரட்டையை யாருமே மிரட்ட முடியாதுன்னு கோவிந்தராஜன் சார் மூத்த பத்திரிகையாளராக அந்த பசுமரத்தானின் நினைவுகளை பகிர்ந்து கொண்டு சொன்னாரு. இப்போ நீங்க உங்க கருத்துல உறுதியா தான் இருக்கீங்களா? நிச்சயமா திமுக மிரட்டி இருக்கு நீங்க நம்புறீங்களா? கட்டாயம் 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 சொல்றேன். அதாவது சார் சொன்ன மாதிரி பரட்டையை மிரட்ட முடியாதுன்னா அடிப்படை வைக்கலாம் ஏதோ ஒரு விதத்துல. நீங்க 450 கோடி ரூபாய் பட்ஜெட் படத்துல நீ சைன் பண்ண வச்சுட்டு நீ செய்யறியா, நீ வெளியே வரியா? அப்ப அந்த பட தயாரிப்பாளர்கள் பல பேருக்கு ஒரு நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒரு நிர்பந்தத்தை கொடுக்கும் போது சார், அப்ப கூட அப்போ இன்றைய காலகட்டத்திற்கு ஒரு படம் வெளிவராம இருக்கு, அங்கேயே மிரட்டி இருக்காங்களா? அடிப்பணியை வைக்கிறாங்களா? அந்த 500 கோடி படம் வெளியே வர முடியாம தவிக்கிறதுக்காக அதுலயும் ஏதாவது காரணம் இருக்கிறதா? கட்டாயம் இருக்கலாம் இருக்கலாம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இருக்கலாம் தான் சொன்னா வந்து முழுக்க முழுக்க இல்லைன்னா நம்ம வந்து அப்படி பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்க வந்து இப்போதைக்கு யாரு ஃபயரா இருக்கிறாங்க, இவர் வந்தா ஒரு வாய்ப்பு இருக்குமோ, ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ் இருக்குமோ, இவங்க வந்து அந்த காம்படிஷன்ல இருக்கும் போது வந்து அவங்க பேச பொருள் ஆயிடுறாங்க. ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து முதல்ல இருந்தே ஒரு டயலாக்ல இருக்கிறாரு. நீங்க ஆரம்பத்துல தான் நீங்க வந்து ஒரு உடனடியா 2 வருஷம் முன்னாடி வரணும், 2017 வரணும் அவர் ஆசைப்படல. ரொம்ப வருஷமா 90ஸ்ல இருந்தே பாத்தீங்கன்னா அவர் வந்து டயலாக்ல தான் இருக்கிறாரு. நீங்க டயலாக்ல இருக்கிற ஒரு மனுஷனால வந்து எந்த ஒரு காரியத்தை சரியா செய்ய முடியாது. அது யாரா இருந்தாலுமே சரி, அது எந்த காரியமா இருந்தாலுமே செய்ய முடியாது. அப்புறம் அந்த டயலாக்ல இருக்கிற ஒரு மனிதனுக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்பவும் அவரால் 100% வர முடியல. அப்ப மறுபடியும் ஒரு நிர்பந்தம். அதுக்கப்புறம் யோசிக்கிறாரு, நம்ம வந்தா என்ன ஆயிரும், நமக்கு சப்போர்ட் இருக்குமா, இல்ல நம்மளை நம்பி ஒரு ப்ரொடியூசர் இத்தனை கோடி பணம் போட்டுக்கிறாரு, நம்ம இங்க சைன் பண்ணிருக்கிறோமே. ஸோ அவருக்கு வந்து அந்த டைலமா மறுபடியும் அந்த டைலமா வரும்போது அவரால் இல்ல வேண்டாம் அப்படின்னு அவர் பின் வாங்குறாரு. ஒரு ஆரம்பத்துல இருந்தே நீங்க ஒரு சினிமா துறையில தான் சார் சொன்ன மாதிரி ஒரு டான் அதை ஒத்துக்கலாம். ஆனால் நீங்க சாதாரண மனிதனாக ஒரு அரசியலுக்குள்ள வரும்போது வந்து அவருக்குள்ள பெரிய மனக்குழப்பம். நம்மளால ஜெயிச்சிட முடியுமா, சினிமாவில் ஜெயிச்சிட முடியுமா? அப்ப அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது 4 பேர் சேர்ந்து மிரட்டும் போது, ஏன்னா இவங்களோட எய்ம் வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கணுங்கிறதா 90ல இருந்து கருணாநிதிக்கு அப்புறம் இவர் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் ஒட்டுமொத்த சிஸ்டமே செயல்படுது. சரிங்க சார், அப்ப ஆதவர்ஜுனா இன்னொரு பாயிண்டையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த மிரட்டலை எல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு, இந்த மிரட்டலை எல்லாம் கிராஸ் ஓவர் பண்றதுக்கு விஜய் அவர்களிடம் வலிமை உள்ளது. அதனால அவர் யாருக்கும் அஞ்ச மாட்டார், பயப்பட மாட்டார். தன்னோட இலக்கு சிஎம் சீட், அதை எடுத்தே தீருவேன். என்னதான் வந்து மிரட்டினாலும் அடிப்பணியை வைத்து இந்த மாதிரி சைன் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்கேயாவது வச்சிருந்தா கூட, படம் ரிலீஸ் ஆகலைன்னா கூட எதை பத்தியும் நான் பயப்பட மாட்டேன்னு நிற்கிறார் விஜய் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதற்கு உங்களோட பதில் கருத்து என்ன? ஒரு விதத்துல வந்து நீங்க வந்து ரஜினிகாந்த் அவர்களையும் விஜய் அவர்களையும் கம்பேர் பண்ணும்போது, ரஜினிகாந்த் வந்து ரொம்ப நாள் டைலமோல எல்லாம் இல்ல. இவர் நான் வருவேன் வந்துட்டாரு. அவர் ஜெயிப்பாரா தோப்பாராங்கிறதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி நம்ம எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். இப்ப நம்ம அதை வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனால் ஒரே வார்த்தை சார், விஜய் அவர்களிடம் இந்த மிரட்டலை எதிர்கொள்வதற்கான வலிமை இருக்கிறதா இல்லையா? ராபிட் ஃபயர் மாதிரி ஒரே வார்த்தை. கட்டாயம் அவர் ஃபேஸ் பண்ணுவார். நீங்க கம்பேர் டு ரஜினியை நீங்க கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா இவர் வந்து உடனடியா வந்துடுறாரு. நான் வந்து வருவேன்னு ஒரு 30-40 வருஷம் வந்து நான் பேசிக்கிட்டே இல்லை. அவர் வந்து வர்றேன்னு நினைக்கிறாரு, உடனே வர்றாரு. ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் அப்படி இல்லை. அவரோட ரசிகர்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக செஞ்சாரா, இல்ல பிசினஸ்க்காக அப்படி பண்ணினாரா, இல்ல அரசியல் உண்மையாவே இருந்ததாங்கிறத அவரை தவிர. சரிங்க சார், அவரோட மிகப்பெரிய ஃபேனான நம்ம ஜெயகானந்த் சார் கிட்ட கேட்கலாம். ஜெயகானந்த் சார், நீங்க பிரேக்ல கூட சொன்னீங்க ரஜினி அவர்களுடைய தீவிர ஃபேன் நானு அப்படின்னீங்க. இப்ப ஏன்னா எல்லா ரசிகர்கள் தான் கொந்தளித்து போயிருக்கிறார்கள் 40 வருஷமா. என்ன சார் சொல்லுங்க. நான் கூட ரொம்ப தீவிர ஃபேன். நீங்களும் தீவிர அதி தீவிர ஃபேன் சார். நீங்க இவர் தீவிர ஃபேன், நீங்க அதி தீவிர ஃபேன். பெரும்பாலும் எல்லாரும் ஃபேன் தான். சரிங்க சார், அதாவது என்னன்னா ஓகேங்க சார், அதாவது டைலமாலே இருக்கிறார் 40 வருடமாக. அதனால அவரை மிரட்டும் போது அடிபணிகிறார். ஏனென்றால் அந்த திரைப்படம்ன்றது அவருக்கான செக் பாயிண்டா இருக்குது. ஆனா விஜய் அவர்கள் வந்து என்னதான் செக் பாயிண்ட் வச்சாலும் கண்டிப்பா வருவார், ஏன்னா அவரிடம் வலிமை இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய கருத்து என்ன? அதாவது என்னுடைய பாலிய காலத்திலிருந்தே நான் ரஜினியுடைய தீவிர ரசிகனாக இருந்த பொழுதும் கூட அரசியல் ரீதியாக நாங்கள் திராவிட இயக்க குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். ஆனாலும் கூட 1996ஆம் ஆண்டு ரஜினி வந்து தனியாக கட்சி ஆரம்பிக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நானெல்லாம் ரஜினியுடைய கட்சிக்கு இப்போ செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தவர். அந்த சூழலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ரஜினி ஆதரவு கொடுக்கிறாருங்கும்போது எங்களுக்கு இரட்டிப்பு சந்தோஷமாக இருந்தது. நம்முடைய தலைவர், அதாவது நாங்கள் பின்பற்றக்கூடிய சினிமா தலைவர், எங்களுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் தலைவரை வந்து ஆதரிக்கிறார் என்ற செய்தி எங்களுக்கு அப்போது. ஆனாலும் கூட நான் அறிந்த வரையில் என்னுடைய கல்லூரி காலத்தில் ரஜினி அவர்களுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் அளவிற்கு அந்த துணிச்சல் இல்லை என்பது உண்மைதான். ஏன் அப்படின்னா, அவர் என்ன நினைச்சிருந்தாருன்னா, இந்த கட்சியை ஆரம்பித்தவுடன் அவர் தன்னுடைய முதலமைச்சர் கனவு,
இது எல்லாருமே இன்னைக்கு நடிகர்கள்லாம் இருக்கிற மாதிரி அவருக்கும் அந்த எண்ணங்கள் இருந்தது. எடுத்த எடுப்பிலேயே நம்ம எம்ஜிஆரை போல முதலமைச்சராக வந்துவிட வேண்டும் என்று நினைத்தது உண்மை ரஜினி. ஆனாலும் கூட கள நிலவரம் அப்படி அல்ல. தமிழ்நாட்டில் வந்து எல்லாருமே எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது அப்படிங்கிறதுக்கான செய்தியை ஏன் நான் சொல்ல வரேன்னா, நான் தலைவர் ரஜினி என்றாலும் கூட உண்மையான அரசியல் களம் என்பது வேறு. நீங்க மக்களோடு இருக்கணும். திரைப்படங்களில் மட்டுமே மக்களுக்காக பேசக்கூடிய நபராக இருக்கக்கூடாது. இந்த மக்கள் பொதுமக்களுக்காக உழைக்கக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும். அதைத்தான் அந்த இடத்துல நீங்க என்ன பார்க்கணும்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏறத்தாழ 20 ஆண்டு காலமாக முக்கியமான நிர்வாகியாகவும் ஒரு நட்சத்திர பேச்சாளராகவும் ஒரு நட்சத்திர நடிகராகவும் இருந்த எம்ஜிஆருக்கு அது வாய்த்த அந்த வாய்ப்பு மற்ற நடிகர்களுக்கு இல்லை. சரிங்க சார். ஆனா சிவசங்கர் சார் ஒரு கருத்தை சொன்னார். வரேன்னு சொன்னவருக்கு மத்தியில வரேன்னு சொல்லி வந்துட்டார், வந்தவரே நின்னுட்டார், இருக்கிறதையும் ஃபேஸ் பண்றாரு. ஒரு சில செய்திகளை சொல்லிடுறேன். வரேன்னு சொன்னது இன்னைக்கு இவர் மட்டும் கிடையாது. அன்றைக்கு இருந்த பல நடிகர்கள் வந்தார். திரு பாக்யராஜ் புதிய கட்சி தொடங்கினார், திரு டி ராஜேந்தர் புதிய கட்சி தொடங்கினார், அதற்கு முன்பே வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன் கட்சி தொடங்கினார். இவர்கள்லாம் புகழ்பெற்ற நடிகர்கள், இன்னும் பல இயக்கங்களில் கூட இருந்தவர்கள் தான். இப்போ டி ராஜேந்தரை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழக பல காலம் இருந்தார். பாக்யராஜ் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கட்சிகள் எல்லாருமே, நான் என்ன சொல்றேன், பல கட்சிகள் இன்னும் சொல்ற நடிகர்கள் வந்து தங்களுடைய ஆட்சியை அமைக்கக்கூடிய அளவுக்கு தங்களுக்கு செல்வாக்கு இருப்பதாக நினைத்து கொண்டு அரசியல் கட்சிகளை ஆரம்பித்து வீழ்ந்து போனார்கள். ஆனாலும் கூட இவர் இன்னைக்கு வந்து என்னமோ உற்சாகமா வந்து துணிச்சலா வந்துட்டாருன்னு சொல்றாரு. இதுக்கு முன்னே விஜயகாந்த் வந்தார். திரு விஜயகாந்த் அவர்கள் அன்றைக்கு இருந்த சூழலில் ரஜினியை போல அதாவது தயங்கவில்லை. அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னபோது கலைஞரோடு நெருக்கமாக இருந்தாலும் கூட ஜெயலலிதா அம்மையாரையும் எதிர்க்கக்கூடிய அன்றைக்கு வந்து மிக இன்னும் 2 சொல்லி முடிச்சாங்க. விஜயகாந்த் அவர்கள் மிரட்டப்பட்டார். இல்ல ஒரே அன்றைக்கு திமுக ஆட்சி மிரட்டப்பட்ட அந்த கல்யாணம் இடிச்சு தள்ளாங்க. அதுதான் அவர் வந்து திமுக மீது மிகப்பெரிய இந்த நிகழ்வு. அவர் மிரட்டப்பட்டார், விஜயகாந்த் மிரட்டப்பட்டார். கட்சி ஆரம்பிச்ச உடனே மிரட்டப்பட்டு அவருடைய கல்யாண மண்டபம் இடிக்கப்பட்டது. ஆனா துரதிருஷ்டம் அந்த மிரட்டப்பட்ட கட்சியோட இன்னைக்கு போய் இணைஞ்சிருக்காங்க. அது அவங்களோட உரிமை. அதாவது விஜயகாந்த் அவர்களை கட்சி ஆரம்பித்த காலகட்டம் என்பது திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக தீவிரமாக களமும் இருக்கின்ற சூழலில் ஒரு 2005ஆம் ஆண்டு அந்த கட்சியை ஆரம்பித்து ஓரளவிற்கு எதிர்க்கட்சி தலைவராக வருகின்ற அளவிற்கு அவர் அந்த கட்சியை வளர்த்து எடுத்து கொண்டு வந்தார். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய வீழ்ச்சியை கூட அவர் வேறு எந்த இயக்கங்களும் பொறுப்பில் இருந்தவர் அல்ல. மேற்கொண்டு அவரால் அந்த கட்சியை நடத்தக்கூடிய சூழலும், இன்னும் சொல்லப்போனால் 2 இயக்கங்களுக்கு இடையில் ஒரு புதிய சக்தியாக வரக்கூடிய அந்த ஆற்றலும் அவருக்கு இல்லாமல் போனது. அதனால தான் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது 2 இயக்கங்களையும் எதிர்த்து களமாட முடியவில்லை என்பது உண்மை. சரிங்க சார், நம்ம பேசுவோம். பகலவன் சார், நீங்க சொல்லுங்க. இப்போ வந்து ஜெயகாந்தன் சார் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கும் போது, நான் ஃபேன் தான், தீவிர ஃபேன் தான், ஆனாலும் அவர் கட்சி ஆரம்பிக்கிறார் என்பது இந்த அரசியல் களத்தில் எப்படி இவரால் நிற்க முடியும் அப்படின்னு நினைச்சு நான் கொஞ்சம் பயந்தேன். அப்போ அதே மாதிரி தான் இப்போ தாவேகா ஆரம்பிச்சிருக்கிறவங்க அந்த ஃபேன்ஸ் எல்லாம் தொண்டர்களாக மாறுவார்களா? அந்த தொண்டர்கள் எல்லாம் அவருக்கான ஓட்டாக மாறுமா? அதிசயமாக அவரை கொண்டு உட்கார வைக்க முடியுமா? அப்படின்போது ஆதவர்ஜுனோட பேச்சு மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. இதெல்லாம் இந்த பயத்துக்கு, இந்த பயப்பட வைக்கிறது, மிரட்டுறது, இதுக்கெல்லாம் பயப்படுவர் இல்லை, வலிமை மிக்கவர். அதனால அவரோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் சாதிக்க முடியாம போச்சுன்ற அந்த பட்டியலுக்கு நடுவில் நிச்சயமாக எம்ஜிஆருக்கு பிறகு விஜய் அவர்கள் சாதிப்பார் என்ற கருத்தை முன் வச்சிருக்காரு. உங்களோட கருத்து என்ன? அதாவது ஆதவர்ஜுனக்காக வந்து ஒரு டிபேட்டே நடப்பது என்பது என்னை பொறுத்தவரை பெரிய வேதனைக்குரிய செய்தி. அவர் அதாவது அவர் பேசிய பேச்சுக்கள் தான் இங்க பிரதிநிதித்துவம். யாரை பற்றி யாரோடு ஒப்பீடு செய்கிறார், அதுதான் இங்க முக்கியத்துவம். பேசுவது என்பது வேதனைக்குரிய விஷயம் என்னை பொறுத்தவரையில். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் வருவதற்காக பல்வேறு தேடுதல்களை தேடினார். பல்வேறு அரசியல் புத்தகங்களை படித்து இருக்கிறார், அறிஞர் பெருமக்கள் புத்தகங்களை படித்திருக்கிறார், புரட்சியாளர் அம்பேத்கர் புத்தகங்களை படித்திருக்கிறார். இப்படி மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் அவரு படித்து முடித்து வைத்திருக்கிறார். நீங்க இன்னைக்கு கூட போய் பெரியார் பத்தி கேட்கலாம், அம்பேத்கரை பத்தி கேட்கலாம், அண்ணாவை பத்தி கேட்கலாம், எம்ஜிஆரை பத்தி கேட்கலாம், கலைஞரை பற்றி கேட்கலாம். இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் எழுதிய புத்தகங்கள் 2 புத்தகங்கள் நானே அவர் கையில் கொடுத்து இருக்கிறேன். நிச்சயமா சார், இதெல்லாமே தியரட்டிக்கல் நாலேஜ் நிறையவே கொடுத்திருக்கோம். ஆனா பிராக்டிக்கலா களத்துல நீங்க சொல்ற மாதிரி கடல்ல இறங்குறது தானே முக்கியம். ஒன்று இது அப்ரூட் இந்துத்துவா கொடுத்துருக்க தாலிஸ்மான் அப்படின்ற 2 புத்தகத்தை கொடுத்துருக்கிறேன். அதை படிச்சுட்டு வெரி நைஸ் அப்படி வெரி ரைட்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 2வது, அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களை மிரட்டுவதற்கு ஆளே இல்லை என்பது உண்மை.
இங்க ஆளே கிடையாது. அதாவது நேத்து பிழைத்த மழையில இன்னைக்கு முளைச்ச காளான் என்று சொல்லக்கூடிய அளவுல இருக்கிற விஜயே அவர் வந்து திமுகவுக்கும் எனக்கும் தான் போட்டி, திமுகவா நானா பார்த்துக் கொள்கிறேன் என்று பேசுகிற போது ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் பேச மாட்டாரா? சொல்ல முடியாதா? நான் ஒரு முறை சொன்னா 100 முறை சொன்ன மாதிரி சொல்ற அவங்க டைலாக் கிடையாது, அது உண்மை. நான் ஒரு முறை சொன்னா 100 முறை சொன்னதுன்னு ஒரு டைலாக் ஒண்ணா வந்திருக்கு அந்த படத்துல, அது உண்மை. இன்னொன்று வந்து அவரை ஆட்டி படிக்குவதற்கு இங்க ஆளே கிடையாது. ஒன்னே ஒண்ணு அவரை ஆட்டி படிக்கும், அது வந்து அவருடைய ஆன்மீகம். அவர் ஆன்மீகத்துக்கு கட்டுப்படுவாரை தவிர அரசியல்வாதிக்கு கட்டுப்பட மாட்டார். இன்னும் சொல்ல போனா இந்த அரசியல் வந்து அவர் விலகி நிற்பது பல்வேறு காலங்களில் 2 நான் அறிந்த ஒன்று. இந்தி நடிகர், மிகப்பெரிய நடிகர் அமிதாப் பச்சன் அவர்கள் நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டாம் என்று அவருக்கு அறிவுறுதை சொல்லிதான் ஒண்ணு. 2வது, அரசியல் களத்திலே நின்றவர், தெலுங்கு தேசத்தில் இருப்பவர் அண்ணன் சிரஞ்சீவி அவர்கள், நான் அரசியலுக்கு வந்து பார்த்து விட்டேன், மிக பாதாளமாக இருக்கிறது, அதுக்குள்ளே போய் நீங்க உங்க பெயரை கெடுத்துக் கொள்ள வேண்டாம், உங்களுக்கு நன்மதிப்பை கெடுத்துக் கொள்ள வேண்டாம், சீர்குலைத்துக்க வேண்டாம், சீர்குலைத்துக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லி இது அவரு ஏற்றுக்கொண்டார். சரிங்க சார். அவர் வீடு தேடி அத்வானி வந்திருக்கிறாங்க, அமித்ஷா வந்திருக்கிறாங்க, இன்னும் பிஜேபி தலைவர்கள் ஏராளம் பேர் வந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டுல வந்து பாஜகவுக்கு எதிர்ப்பலை இருக்கிறது. இங்க சனாதன சக்திகளை காதுன்று விட முடியாது. இது திராவிட அரசியல் பேசுகிற மண். இதிலே போய் நாம இதுக்குள்ள சிக்கிக் கொள்வோமோ, இப்படி ஒரு மாயம் இருக்கிறது இங்க என்று தீர்க்கமாக சிந்தித்து தீர்க்கமாக முடிவெடுத்தவர் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள். சரிங்க சார். யாரோ சொல்லி எதுக்காகவோ அஞ்சு நடிக்கலாம் அவர் விலகி போகவில்லை. தன்னுடைய பெயருக்கு கலங்கம் வந்துவிடும், இன்றைக்கு நடக்கக்கூடியவர்கள் நாளைக்கு நம்ம திட்டவார்கள், இது மோசமான நிலைக்கு நம்மளுடைய மன உளைச்சலுக்கு ஆளாகும் அப்படி என்று சொல்லிதான் அவர் மனப்போக்கிலே அதை கட்டுப்படுத்திக் கொண்டு அரசியலுக்கு வரவில்லையே தவிர, யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அதனால நான் வரல என்று சொல்றதா அந்த பேய் கதை, பில்லி சுனி கதையெல்லாம் வந்து ஆதவர்ஜனா விஜய்க்கு வச்சிட்டு போறார். பில்லி சுனியத்தை பார்த்து ஒரு இடத்துக்கு சொல்லுங்க. இன்னும் சொல்ல ஆதவர்ஜனா இருப்பதன் மூலமாக விஜய்க்கு வந்து மிகப்பெரிய ஆபத்தை தவிர ஆதாயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. சரிங்க சார். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். கோவிந்தராஜன் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே ஜனநாயகத்துல ஊடகம் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம், அந்த 4வது தூண். ஸோ பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்படின்றத இப்போ இவர் வந்து சந்திக்க மறுக்கிறார். அப்போ அவரும் வந்து கேட்டிருந்தாருன்னா அப்போ பத்திரிகையாளர்களாக அவருக்கு இப்போ என்ன சினாரியோ, இந்த இடத்துல விஜய் அவர்கள் வந்திருந்தால் என்ன மாதிரியான நடக்கும், இவருக்கு என்ன பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது அவரும் இந்த மாதிரியான நம்பிக்கையில் இருப்பாரா இல்லையா? நிச்சயமாக அதுதான் விஜய் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. இதே இன்றைக்கு ஆதவ் அர்ஜுனாக்கு பதிலாக விஜய் அவர்கள் இதே கருத்தை சொல்லியிருந்தால் அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஆதவ் அர்ஜுனா சொன்னதால் அது ஒரு தாக்கமும் இல்லை, அது அப்படியே நீர்த்து போய்விட்டது. இதே திரு விஜய் அவர்கள் ஒருவேளை சொன்னாலும் சொல்லலாம், அடுத்த பொதுக்கூட்டத்தில் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அவர் சொல்லியிருந்தாருன்னா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். இன்னொன்று நிகழ்வையும் நாங்கள் சொல்ற பத்திரிகையாளர் இதில் 2016 ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இறந்த பின்பு ரஜினி அவர்கள் ஜெயலலிதாவை புகழ்ந்து தைரியலட்சுமி அப்படின்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு இது சொன்னார், இது என்னுடைய துரதிருஷ்டம், என்னால் அந்த அம்மையாரின் ஆட்சி கவிழப்பட்டது, அது ஒரு துரதிருஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது அந்த சமயம் அது தற்செயல் அரசியல் சம்பவம், பொலிட்டிக்கல் ஆக்சிடென்ட்னு ஒரு வார்த்தையை போடுறார். அது தற்செயல் அரசியல் சம்பவம், பொலிட்டிக்கல் ஆக்சிடென்ட் போடுறார். இப்ப சமீபத்திய திரு ரஜினிகாந்த் அவர்கள் 2025 ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு இது சொல்லி முக்கியமான ஒரு இது சொல்லியிருக்காரு. அந்த நிகழ்வு ஏன் 96 அவர் இந்த இது முடிவெடுக்கிறதுக்கு காரணம் சோ அவர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு. அது முடிவெடுக்க முக்கியமான காரணம் என்னன்னா 2025 சொல்லியிருக்காரு. திரு ஆர் எம் வீரப்பன் அவர்கள் அப்பொழுது ஜெயலலிதா ஆட்சியிலே இருக்கிறார். அவர் பொது வெளியிலே பாட்ஷா 100வது வெள்ளி விழா படம், பாட்ஷா 100 நாள் வெள்ளி விழா அந்த பட நிகழ்வில் திரு ஆர் எம் வீரப்பன் அவர்கள் இருக்கும் போதே வெடி கலாச்சாரம், வெடிகுண்டு கலாச்சாரம் அப்ப அவர் இருக்கும் போதே சொல்றாரு. அதனால இது ஜெயலலிதா அம்மையார் வந்து ஆர் எம் வீரப்பனை பதவியிலேருந்து நீக்கி அதுக்கப்புறம் கட்சியிலேருந்து நீக்கி பெரிய ஒரு இதுவாயிடுச்சு. இது ரஜினிகாந்துக்கு மிகவும் ஒரு வருந்தத்தக்கது. அவர் ஆர் எம் வீரப்பன் என்னால
அதனாலதான் உங்க பதவி போயிடுச்சு, நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்ற ஒரு நட்பு ரீதியா. ஏன்னா அவருக்கு சினிமா தொடர்பு. அவர் ஆரம்பிக்கிறப்ப அந்த சத்யா ஸ்டுடியோஸ், அந்த சத்யா மூவிஸ் அண்ணே அவருடைய இதுல இருந்து நல்ல ஒரு தொழில், அவருடைய நட்புறவால் இதாயிடுச்சு. ஒரு சின்ன சந்தேகம் சார், அதாவது ஒரு மேடையில் பேசிய ஒரு சிறு வார்த்தையால ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அப்படின்றத அவரும் சொல்றாரு, நீங்களும் சொல்லிருக்கீங்க, எல்லாரும் சொல்லியிருக்கீங்க. ஒரு வார்த்தையாலேயே ஆட்சி மாற்றத்தை கொடுக்கக்கூடியவரால ஏன் அப்பொழுது அரசியலுக்கு வரக்கூடாதுன்ற எண்ணத்தை எல்லாரும் விதைச்சாங்க? இன்னொரு நிகழ்வையும் நீங்க சொல்றீங்க, மிரட்டப்பட்டாரா மிரட்டப்பட்டார், இன்னொரு நிகழ்வையும் சுட்டி காட்டுறதெல்லாம் நடந்தது, மறந்துடக்கூடாது. ஒரு சமயம் கலைஞர் இருக்கக்கூடிய ஒரு திரைப்பட விழாவிலே அஜித்குமார் அவர்கள் கலைஞர் முன்னிலையிலே சொல்றார், ஏன் நான் மிரட்டப்படுகிறேன், இந்த திமுக கட்சியினால் நான் மிரட்டப்படுகிறேன். கலைஞர் முன்னிலே அஜித்குமார் ஆக்டர் அவர் சொல்றாரு. அப்ப ரஜினிகாந்த் எழுந்து நின்று கை தட்டுறார், சந்தோஷமா எழுந்து நின்று. அன்றைக்கு இருந்த திரைப்பட பொறுப்பாளர்கள் அடிக்கடி நீ நிகழ்ச்சிக்கு வர சொல்லி, அங்க பொறுப்பாளர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, அது வந்து சினிமா துறையை சார்ந்தவர்கள். அவங்க கட்சியில இருக்காங்க, அதை நீங்க குழப்ப கூடாது. அன்றைக்கு இருந்த தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் அந்த தென்னிந்திய அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அந்த விழாவுக்கு அவர் வந்தால் கலைஞருக்கு எடுக்கப்பட்ட விழா என்பதால் திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணன் மாதிரி தவறா புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப வந்து ரஜினிகாந்த் நான் மிரட்டப்பட்டேன்னு அவர் கலைஞர் முன்னிலேயே அவர் வந்து அஜித்குமார் சொன்னப்ப ரஜினிகாந்த் இருக்கையிலிருந்து எழுந்து ஆதரவு கொடுத்தார், ஒரு ஆதரவு கை இது பண்றார். அதனால அவரு இப்ப என்ன, அவர் ஒரு கமர்ஷியல் மேன், ஒரு நடிகர். அதனால இப்ப சமீபத்திய அவர் வந்து ஒருவேளை மிரட்டப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகத்துக்கு இடம் கொடுக்க. எப்படின்னா இப்ப அவர் வந்து சன் பிக்சர்ஸ் அவங்க தயாரிப்புல ரஜினிகாந்தும் கமலும் சேர்ந்து ஒரு படம் இப்பொழுது தயாரிக்கிறது. அது தயாரிப்பது சன் பிக்சர்ஸ், அந்த இவங்களுடைய குழுமம் தான். அந்த வாய்ப்பு போயிடுமோ அப்படின்ற ஒரு இதனால, ஏன்னா அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் தான். அந்த ஒரு இதனால இது பண்றாங்க. இல்ல இன்னொன்னு நான் சொல்ல வைக்கிறேன், இதெல்லாமே பாத்தீங்கன்னாக்கா அரசியல் நடிகர்களுக்கு சம்பந்தப்பட்டதுன்னா திரு விஜய் அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் இருக்கிறப்ப அவரு போய் அவர் படத்துக்கோசரம் போய் அவங்க அம்மா முன்னாடி சொல்லியிருக்க. அதே போல மாஸ்டர் படம் வரத்துக்கு எடப்பாடியார் கிட்ட போய் அவர் வந்து இது பண்ணிட்டு இருந்தார் விஜய் அவர்கள். சோ திரைப்படத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுக்கு அந்த லாப நோக்கம். இப்ப ரஜினிகாந்த் விஜய் போன்றவர்களுக்கு அவங்களுக்கு சம்பளமே எப்படின்னா அந்த திரைப்படத்துல அந்த ப்ரொடக்ஷன் விற்பனை அதுலதான் அவங்களுக்கு நிறைய டிஸ்ட்ரிபியூஷன், அதுலதான் அவங்களுக்கு வந்து சம்பளம். அவங்களுக்கு வந்து மத்த சின்ன நடிகர் போல உங்களுக்கு இவ்வளவு கோடின்னு அப்படின்னு கிடையாது, வரக்கூடிய அந்த மொத்த இதுலயே லாபத்துல பங்கு. அதனாலதான் அவங்க வந்து அந்த நோக்கத்தினாலதான் எல்லாமே ஒரு சுயநலம் தான். ரஜினிகாந்த் அவர் ஒரு நடிகர், அவர் ஒரு கமர்ஷியல் நோக்கத்தோடு யாரிடமும் பகைத்து கொள்ள வேண்டாம் அப்படின்ற ஒரு போக்குல அதை இது பண்றாரு. இன்னும் சொல்லி முடிச்சேன், எனக்கு நீங்க இந்த நேரம் கம்மியா தான் கொடுத்துருக்கீங்க, இல்ல நீங்க தாராளமா பேசலாம். இன்னொன்னு இதையும் சொல்றேன், இன்னும் அணையவே இல்ல, பேசுங்க. இப்ப ஆதவ் அர்ஜுனா ரஜினி போல பத்த வைக்கணும்னு பாக்குறாரு. யார பத்த வைக்கணும்னு பாக்குறாருன்னா ரஜினி ரசிகர்களை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரஜினி ரசிகர்கள் எல்லாம் above 40+, விஜய் ரசிகர்கள்லாம் அந்த 20க்குள்ளார. அந்த above 40+ ரசிகர்களை இப்ப நம்ம பத்த வச்சோம்னா, ரஜினி ரசிகர்களுக்கு பத்த வச்சிட்டோம்னா நேரா பட்டாசா வந்து எங்க வெடிக்கும்? அது நேர ரசிகர். இப்ப அண்ணனே சொல்றாரு கழகத்துக்கு ஆதரவா இருக்கும், அண்ணனே சொல்றாரு நான் ரஜினி ரசிகர் தான். எல்லாமே 40+. அவங்க மைண்ட்ல இப்ப மூளை செலவை செய்கிறார். ஆதவ் அர்ஜுனா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை எடுத்து வைக்கிறார். ஒரு மூளை செலவை ரஜினி ரசிகர்களை ஈர்ப்பதற்காக ஒரு மூளை செலவு செய்து இந்த யுக்தியை கையாள்றார். இதுதான் அதனுடைய நோக்கம். பகலவன் சார் சொல்லுங்க, நீங்களும் ரஜினி ரசிகர் சொன்னீங்க. சோ இப்போ ரஜினி ரசிகர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அவங்க எல்லாருமே கோபப்பட்டு எந்த பக்கம் போய் நிக்க போறாங்க? அவங்க எல்லாமே கோபப்பட்டு உண்மையான கோபப்படுகிறாங்கன்னு சொன்னா அவங்க திமுக பக்கம் தான் நிக்கணும். ஏற்கனவே வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற போதே என்னுடைய வாய்ஸ் தான் வந்து திமுகவை பக்கம் நிக்க வைத்தது என்று சொன்னார் இல்லையா? இப்ப அதே ஆயுதத்தை திமுகவில் பக்கம் எடுக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது பாத்தீங்கன்னா அஜித்குமார் அவர்கள் திரைப்பட விழாவில் பங்கேற்ற போது திமுக மிரட்டலாக அண்ணன் கோவிந்தராஜ் அவர்கள் சொன்னாங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து ரஜினி சாரும் கமல் சாரும் சொல்லி இருக்கிறாங்க. அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் திரைப்பட சங்க தலைவராக இருக்கும்போது
எங்களை வீடு தேடி வந்து நீங்க பங்கேற்காமல் இருக்கக்கூடாது. மலேசியாவில் நடக்கிற கலை நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்க வேண்டும். எல்லாருக்கும் தனித்தனி வண்டி கிடையாது. நான் அங்க ஒரு ஏர்போர்ட்ல பேருந்து ஒண்ணு வச்சிருக்கேன். அதுல நீங்க ஏறி வரணும். நான் எங்க இறக்கி விடணும், நீங்க அங்கதான் வரணும். எங்க நான் ரூம் போடணும், அங்கதான் நீங்க தங்கணும். உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் தங்கக்கூடாது, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை அன்போடு பாசத்தோடு இப்பவும் அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி எங்களை ஒரு அழகாக வழிநடத்தியவர் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி. அப்போ அஜித் வந்து அது மாதிரி எல்லாம் வர்றது இல்லைன்னு சொல்லும்போது, இவ்வளவு பெரிய முன்னணி நடிகர்லாம் வரும்போது நீ என்னப்பா தம்பி வரமாட்டேங்கிற அப்படின்னு கேட்டது நடிகர் சங்கத்துல இருக்கிறவங்க. அத வந்து அவர் அங்க பேசினாரு. ஒருவேளை ரஜினி சாருக்கு வந்து அவருக்கு வர முடியாத சூழல் இருக்கான், ஒரு ஏதாவது இருந்திருக்கலாம். என்ன கூட அப்படிதான் 10 முறைக்கு ஒரு முறைக்கு 10 முறை சொன்னாங்கன்றதுல ஆவேசத்துல கை தட்டுறது தான் எப்பவுமே. யாருமே எதுவுமே டக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. நமக்கு நடந்த டக்குன்னு கை தட்டுவோம். அதன் பிறகு நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. அது வந்து இந்த மிரட்டினாங்க உருட்டினாங்க அப்படின்றதுலாம் இல்ல. இன்னும் சொல்ல போனா திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா திரைப்பட துறையில இருக்கிறவருக்கு நிறைய மதிப்பளிக்கப்படும். அதிமுக ஆட்சியில அந்த மாதிரி விழாக்களே பார்க்க முடியாது. அப்படி ஒரு விழாக்களே பார்க்க முடியாது. திமுக எல்லாமே கலைஞர் இருக்கிறப்ப நாளொரு மேனியும் பொழுதொரு மன்னமும் மாநாட மயிலாட மாநாட மயிலாட இன்னும் என்னென்ன ஆடெல்லாம் செய்வாங்க. கலைஞர் இருக்கிறப்ப இதுதான் அவருக்கு வேலை. அவர் கலைஞர் இருக்கிறப்ப நாளொரு மேனி மாதம் ஒரு அவருக்கு ஒரு பாராட்டு விழா, அவரு பேரு புகழாரம், எல்லாரும் சாதனைகளை செய்தார் கலைஞர். அதனால் பாராட்டு விழாக்கள் நடத்தப்பட்டன. ஒவ்வொரு துறையில இருந்தும் பாராட்டு விழா. அது அவர் விருப்பப்படுவாரு. ஏங்க பாராட்டு விழான்றது எல்லாரும் விருப்பம் வைத்து அவர் வந்து அதுதான் திணிக்கப்படுறது, மிரட்டப்படுறது. திரைத்துறையில எனக்கு நீ பாராட்டு விழா கொடுன்னு சொல்லி மிரட்டுறது, இதுதான் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறது. கலைஞர் அவர்கள் திரைத்துறையில இருந்து வந்தவர், அதனால பாராட்டு விழாக்கள் நடத்தப்பட்டன. அவருக்கு பிடிக்கலையா? நான் கோவிந்தராஜன் சாருக்கு அது பிடிக்கலையே. அண்ணன் பத்திரிகையாளர் இருந்துட்டு வந்து டிவில பேசுறது கூட எனக்கு தான் பிடிக்கல. நான் கேட்க முடியுமா? சொல்லுங்க சொல்லுங்க பகலவன் சார். அதாவது என்னன்னா, கலைஞர் வந்து ஒரு 25 பக்கம் நூல் வெளியிட்டு வருவாரு. நீங்க யாரும் நம்ம குறைச்சு மதிப்புல நடந்த சான்றுகளை தான் நம்ம சொல்றோமே தவிர யாரையும் வந்து கொச்சைப்படுத்த பேச வேண்டிய அவசியம் விடுதலை ஒருபோதும் இல்ல. 500 பக்கம் புத்தகங்களோட அம்மையார் ஜெயலலிதா வெளியிட வரப்பட்டாங்க. நீங்க பிஜேபி சம்பந்தமா பேசுங்க என்ன. அதாவது இது ஏன்னு சொன்னா, இந்த மண் சார்ந்த விஷயங்களை, இந்த மண் சார்ந்த தகவல்களை, இந்த மண் சார்ந்த கருத்தியலை புத்தகமாக வெளியிடுகிற போது முத்தமிழ் அறிஞர் கலைஞராக இருப்பதனால் அதை ஏற்றுக்கொண்டு வருகிறார். ஆரிய சித்தாந்தங்களும் இது சனாதன சித்தாந்தம். சும்மா கலைஞர் புகழ்ந்தது போதும், கலைஞர் புகழ்ந்தது போதும், வாங்க அவரை புகழ்ந்தது போதும், டாபிக் வாங்க. புகழ்ந்து நிகழ்ச்சிகள் நடத்துறதே கோவிந்தராஜன் சாருக்கு பிடிக்கல. விவாத நேரத்திலே நீங்க அதையே செஞ்சீங்கன்னா எப்படி அவருக்கு பிடிக்கும்? புகழ் 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 கலைஞர் புகழ் அவர்தான் இப்பதான் இல்லையே. அவர் புகழ் என்ன? சரி, இப்ப முக்கியமா நம்ம விவாதத்துல இப்ப நம்ம கேட்க போறது என்னன்னா, ரஜினிகாந்த் பகலவன் சார் நிறைவான கருத்து வேணும் எனக்கு. இந்த ஒன்னையோட மட்டும் சொல்லுங்க. ரஜினிகாந்த் அவர்கள், விஜயகாந்த் அவர்கள், கமல் அவர்களை தொடர்ந்து விஜய் அவர்களும் இந்த அரசியல் களத்தில் சாதிப்பாரா? அஞ்சாது, இந்த சலசலப்புல சிறுத்தைகள் அஞ்சாது. சரிங்க சார். மண் சார்ந்த கருத்தியலுக்கும் மண் சார்ந்த தொண்டாற்றக்கூடியவர், மண் சார்ந்த பண்புகளை இங்க இருக்கிற கலாச்சார பண்புகளை சீரழித்திடக் கூடாது என்று திமுகவும் நினைக்கிறது, விடுதலை சிறுத்தைகளும் நினைக்கிறது. சரிங்க சார். பகலவன் சார் இருக்க. அதனாலதான் இன்றைக்கு வந்து இந்த பண்பாட்டு கலாச்சாரம் எங்க சீரழிவுப்பட்டு விடுமோ என்றது அச்சுத்தால்தான் பல்வேறு படையெடுப்புகளை தடுப்பதற்கு தடைக்கற்களாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது. சரிங்க சார். போனோம் ஏதோ பேசணும் அப்படிலாம் கிடையாது. நீங்க எங்களுடைய கருத்தில எங்க தோழர்கள் பேசுற கருத்தையெல்லாம் பாருங்க. ஒரு தனிப்பட்ட மனிதரை கூட தாக்குதல் செய்யாது. சரிங்க சார், அதை அப்படியே நிறுத்திக்கோங்க. கூட்டம் கிடையாதுங்க. நான் இப்ப உங்ககிட்ட பகலவன் சார், நான் இப்ப உங்ககிட்ட கேக்குற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, ரஜினிகாந்த், விஜயகாந்த், கமலை போல அரசியல் களத்தில் விஜய் சாதிப்பாரா இல்லையா? மக்கள் சிறுமையை பேசுறது ஏன் வேலை, என்னுடைய பெருமை பேசுறது ஏன் வேலை கிடையாது. சரி பகலவன் சார் கேக்குதுங்களா? பகலவன் சார் கேக்குதுங்களா? நான் பகலவன் குடும்பத்தை காப்பாத்த வரல, மக்களுக்காக போராட வந்துக்கிறேன். சரி, மக்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும் சார். பகலவன் சார்,
சார் ஒரே ஒரு புரிதல், ஒரு தெளிதல், ஒரு விடை மட்டும் நீங்க கொடுக்கணும். அதாவது ரஜினிகாந்த், விஜயகாந்த், கமல் போல அரசியல் களத்தில் விஜய் சாதிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா இல்லையா? உங்களுடைய நிறைவான கருத்து ஒரு வரியில். அதாவது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருப்பதிலே எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அவர் வரக்கூடாது நாங்க சொல்ல மாட்டோம். நீங்க வந்திருக்கிற விஜய் அவர்கள் இதுவரையில் 2 வருஷமா என்ன அரசியல் பேசினார், மக்களுக்கு என்ன புரியுது, என்ன புரியுற மாதிரி சொன்னார்? யாருக்காவது ஏதாவது புரிஞ்சுதா? யாருக்காவது அவர் சொல்லியது அது சரின்னு பட்டதா? அப்படி பட்டிருந்தால் நீங்க சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். நீங்க என்னதான் சொன்னீங்க? நான் பல முறை சொல்லிக்கிட்டே வரேன். விஜய் அவர்களே, நீங்கள் அரசியலுக்கு வந்திருப்பதை வரவேற்கிறேன். நீங்கள் மக்களை தெளிவுபடுத்துங்கள். நீங்க சென்ற ஆட்சிகள், ஆண்டு கொண்ட ஆட்சியும் ஆண்டு சென்ற ஆட்சியும் சரியில்லை என்று சொல்லுகிறீர்கள். ஒரு வரையில் சரியில்லை என்று சொல்லாதீர்கள். எந்த அடிப்படையில் சரியில்லை அதை விலக்கி சொல்லுங்கள் கேட்கிறோம். அதை விலக்கி சொல்லுவதற்கு ஏன் தயக்கம்? ஏன் தயக்கம் கேட்கிறேன். சரிங்க சார், அந்த தயக்கத்திலிருந்து வெளியே வந்து கலக்கம் இல்லாமல் அவர் பதில் சொன்னால் மட்டும்தான் இந்த குழப்பம் எல்லாம் தீரும் என்பது உங்களுடைய நிறைவான கருத்தா எடுத்துக்கிறார். சிவசங்கர் சார், உங்களுடைய நிறைவான கருத்து என்ன? நிறைவான கருத்தாக என்ன சொல்லணும், ரிட்டர்ன் ஸ்டோரி, அதாவது எழுதப்பட்ட திரைக்கதைக்கும் ரியல் ஸ்டோரிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவருக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் காலத்துல வந்து எழுதப்பட்ட திரைக்கதை இங்க போய் நில்லு, இப்படி திரும்பணும், அதுக்கும் நம்ம ரியல் லைஃப்க்கு வரும்போது பல பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனைக்கு இடையில இவங்களோட என்ன சொல்றது ஒரு ப்ரெஷர் இருக்கும்போது அவரால் அது வர முடியல. அவரை தடுக்கப்பட்டார், அரசியலுக்கு வராமல் தடுக்கப்பட்டார் அப்படிங்கிறதா நம்மளுடைய எண்ணம். நம்மளுடைய கருத்தை நான் சொல்றேன். அண்ணன் பகலவன் அண்ணன் சொன்ன மாதிரி வந்து நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர் என்ன செஞ்சாரு, நீங்க 20 வருஷத்துக்கு மேல இருக்கிறீங்க, சமூக நீதி பேசுறீங்க, எவ்வளவு பாலியல் துன்புறுத்தல்கள் நடக்குது, என்னைக்காவது நீங்க இறங்கி போராடுறீங்களா? இன்னை வரைக்கும் எதுவுமே எந்த ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியல. நீங்க 20 வருஷமா நீங்க போராடுற விஷயத்துல நீங்க எதுலையுமே நீங்க சக்சஸ் ஆகலை. நீங்க இன்னும் இவ்வளவு நடந்தாலுமே நீங்க திமுகவே இருக்கிறீங்களா? அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு பதில் சொல்லணும். நீங்க அதை விட்டு நீங்க என்னைக்காவது அதுக்கு எதிராக நீங்க பேசிருக்கீங்களா? 2 நாளைக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா வந்து பாலியல் துன்புறுத்தல் நடந்து கொண்டே தான் இருக்கும். சரிங்க சிவசங்கர் சார், நீங்க ஒரு வரியில் அப்படியே நிறுத்திட்டீங்க. நிச்சயமாக ரஜினி அவர்கள் மிரட்டப்பட்டார், தடுக்கப்பட்டார்னு. அப்படி மிரட்டப்படுமாயின், தடுக்கப்படுமாயின் விஜய் அதெல்லாம் கிராஸ் ஓவர் பண்ணுவாரா, சாதிப்பாரா? இல்ல, கட்டாயம் வந்து அவரை தாண்டி தான் வந்தாகணும். மிகப்பெரிய பிரஷர் இருக்கும். ஏன்னா இவரை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட முதல் விஜயகாந்த் வந்தாரு, அவரையும் கட்சி உடைச்சு உள்ள சேர்த்துட்டாங்க. கமலஹாசன் வந்தாரு, ஒரு டார்ச் உடைச்சு உள்ள சேர்த்துட்டாங்க. அடுத்து ரஜினிகாந்த் வர முயற்சி பண்ணாரு, இவங்களுக்கு எல்லாம் முன்னாடி அவரையும் தடுத்துட்டாங்க. எல்லாம் இவர்களுக்கு எதிராக யார் வர்றாங்க, அடுத்து பட்டத்தில் இளவரசர் வந்து உதயநிதிக்கு முடிச்சு விட்டுறதுக்கு எதிராக யாரெல்லாம் வருவாங்களோ அத்தனை பேரையும் தடுக்கிறதுக்காகத்தான் அந்த வேலைகள் நடக்கும். அதாவது ஸ்டாலினுக்கு அப்ப தாவேகா வந்து திமுக கூட சேரத்துக்கான வாய்ப்புகளே இருக்குன்னு சொல்றீங்க. ஒரே ஒரு ஸ்டாலினுக்கு ஈக்குவலா பார்க்கப்பட்ட ரஜினிகாந்த் வந்தா பாதிப்பு இருக்கிற மாதிரி உதயநிதிக்கு யார் வந்தா பாதிப்பு, விஜய் வந்தா பாதிப்பு இருக்கும். அது தடுக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் திமுக செய்யும். சரிங்க சார், நன்றி. கோவிந்தராஜன் சார், அப்ப வந்து தாவேகா திமுகவுடன் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அவர் வந்து லேசா கோடு காட்டியிருக்காரு. உங்களோட கருத்துக்கள் என்ன? அதாவது நீங்க ஒரு வார்த்தை கேட்குறீங்க, இந்த தடைகள்லாம் மீறி விஜய் அவர்கள் சாதிப்பாரா? ஆமா, நான் சிஎம் ஆவாரா அப்படின்னு கேட்கல, முதல்ல களத்துல நிக்கிறதே சாதனை தான். சாதிப்பாரான்னா வருகின்ற இந்த தேர்தலில் சாதிக்க முடியாது, அதை அவர் உணர வேண்டும். இந்த 2000 கருத்தாக இருக்கு. ஆமா, இந்த வருகின்ற தேர்தலில் நிச்சயமாக சாதிக்க முடியாது. வருகின்ற இந்த தேர்தலில் அவர் ஒருவேளை கூட்டணிக்கு அவர் இசைந்தார்னா வாய்ப்பு. நன்றி சார். சார், உங்களுடைய நிறைவான கருத்து. என்கிட்ட மோதாதே, நான் ராஜாதி ராஜனடா, வம்புக்கு இழுக்காதே, நான் சூராதி சூரனடா. கரு ஜெயக்கண்ணனா இல்ல கவிஞர் ஜெயக்கண்ணனா இல்ல பாடகர் ஜெயக்கண்ணனா? ஆனாலும் கூட ரஜினியிடம் வீணாக வம்பு இழுப்பது விஜய்க்கு எதிராகத்தான் முடியும். அதாவது அல்லு அர்ஜுன் ஒரு நடிகர் இருக்கார் ஆந்திராவில், அது மாதிரி நினச்சிக்கிட்டு ஆதவ அர்ஜுனாவையும் நம்ம சாதாரணமாக நினைச்சாம இவரை போன்ற வந்து சினிமா சார்ந்த அரசியல்வாதிகள் மாதிரி பேசுறாரு. ஆதவ அர்ஜுனாவுக்கு தோல்விதான் மிஞ்சும். ரஜினியோடு அவருக்கு வந்து இந்த தேவையற்ற விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது. நன்றி. இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட விருந்தினர்கள் அத்தனை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.